ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசனமும் வல்லமையும் உங்கள் நிரப்புவதாக. உபவாகம் 28ஆம் அதிகாரம் 14 வசனம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். பாருங்க, இந்த ஒரு அழகான ஒரு வார்த்தை. எப்பவுமே நம்ம வாளாகவும் கீழாகவும் இருந்து வளர்ந்துட்டோம், பழகிட்டோம். மக்கள் நம்மளை அப்படிதான் பார்ப்பாங்க. அவன் வாளுங்க, அறந்த வாழ், புரோஜனமற்றவன், எந்த ஐடென்டி இல்லாம, முகவரி இல்லாதவன். ஆனா நம்முடைய தேவன் ஒருத்தர் தான் சொல்றாரு, உன்னை வாளா இருக்கியாப்பா, கீழா இருக்கியா, கவலைப்படாத. சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பைந்து உயர்த்ததை கர்த்தர்னா, நான் உன்னை மேன்மைப்படுத்துறேன், நான் உன்னை கனம் பண்ணுகிறவன். இப்போ இந்த வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாயிலை படிக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஒரு ஊடலான ஒரு வார்த்தை. உபவாகம் 28 முதல் வசனம் நீங்க படிக்கும் போது இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பலிக்கணுமா, நீ தலையா மாறணுமா, நீ மேலாய் மாறணுமா, அந்த உச்சத்துக்கு சொல்லணுமா, என்னுடைய உபதேசத்தை என்னுடைய கட்டளைகளை நீ கை கொண்டு பார். இதுவரைக்கும் உலக வார்த்தைகளை கேட்ட, இந்த உலகத்தினுடைய பாவத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த, கீழ்ப்படியாத மக்களை பின்பற்றி போன, பாவ மக்களை பின்பற்றி போன, இன்னும் கீழாகவும் நீ ஒடுக்கப்பட்டவும் நீ புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்த, என் வார்த்தை கேள், என் உபதேசத்தை கேள். நான் உன்னை கீழாக்காம நான் மேலாக்குவேன். ஐடென்டி இல்லாம, முகவரி இல்லாம, அடையாளம் இல்லாத உன்னை நான் தலையாக மாற்றுவேன். ஆமாவா, உனக்கு ஒரு முகவரி தருவேன். யோசேப்பு சிறையில இருந்தான், கீழாக இருந்தான். அவனை தூக்கிட்டு வந்து வெளியே கொண்டு வந்து சொன்னார், நீ அசைத்தா இந்த தேசமே, பாபிலோன் தேசமே அசையக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மேன்மையாக வைத்தார். தேவன் ஒரு வாக்கு பண்ணினால் அந்த வாக்கு நிறைவேறும். தேவ மக்களே, ஒருவேளை நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கலாம், அடங்கி போயிருக்கலாம், ஒடுங்கி போயிருக்கலாம், உங்களுக்கு ஒரு முகவரியும் அடையாளம் இல்லாம இருக்கலாம். தேவன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்கிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்கு. எப்போது என் வார்த்தையை கேட்டு நடக்கிறது. அப்படி படிப்படியாய் அங்கே ஒரு கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி, ஒரு வழியா வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பான், நீ கடன் கொடுப்பேன், நீ கடன் வாங்க மாட்டேன். மேலான வாக்குறுத்தங்களை தந்து உன்னை தலையாக உயர்த்துவேன் வாக்குப்படுகிறான். தேவ மக்களே, இறை வார்த்தையை, இறை உபதேசத்தை நீங்கள் சரியாய் நம்புவீர்கள் என்றால் தேவன் சொன்ன வாக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் கீழே கேட் கீப்பராக இருந்த முர்தேகை அதிகாரியாக மாற்றினான். சிறைக்குள் இருந்த யோசேப்பை அதிகாரியாக மாற்றினார். ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீதை அதிகாரியாக மாற்றினார். அத்தனை பேர் வாழ்க்கையை மகத்துவங்களை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவர். ஒரு வார்த்தை, தேவனுடைய உபதேசத்துக்கு, சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து மனம் திரும்பி அவரண்டை வருவீர்கள் என்றால் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிராத சகல ஆசீர்வாதங்களும் வந்து உங்க மேல் பலிக்கும். எந்த ஜனங்கள் முன்பாக நீ அற்பமாக எண்ணப்பட்டையோ, வாளாக எண்ணப்பட்டையோ, மதிப்பற்றவனாக இருந்தையோ, அவர்களிடவே மதிப்புக்குரியவர்களால் கனத்துக்குரியவர்களாக தேவன் மாற்றுவார். இந்த உபதேசத்தின்படி, வாக்கின்படி தேவன் உங்களை ஆசிரிப்பாராங்க. God bless you. God bless you.